ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். இட்ஸ் மீ தமீம் இப்ராஹிம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் எங்கள் பெத்தா வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறேன். அதோட வீலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இட்ஸ் சண்டே மார்னிங். காலைல காஃபி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு சுட்கேஸோட தான் வருவேன். ஆனால் எங்கள் பெத்தா வீட்டிலேருந்து போகும்போது டபுள் ட்ரிபிளாக தான் எப்போவுமே போவேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டிஃபனுமே சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். டவுன் வரையும் போயிருந்தேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சா, அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து எங்கள் பெத்தா வந்து காசு கொடுத்துருந்தாங்க. உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ஷால் ட்ரெஸ் அதே மாதிரி வாங்கி தந்துருவாங்களா, இந்த தடவை கையில் காசு கொடுத்து உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம சும்மா இருப்போமா. அங்கே எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் 2 நைட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே எதுத்தாப்புல எழுதி இருந்துச்சு என்னன்னா, ₹150 வந்து ஷால் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு 3 ஷால் வந்து எடுத்திருந்தேன். உண்மையிலேயே அந்த கடையில் வந்து ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. 150 ஷால், அப்புறம் 200 ஷால்ஸ் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. 3 ஷால் வந்து எடுத்திருந்தேன். அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஷால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 நைட்டி வந்து இதாங்க. அதுக்கப்புறம் 3 ஷால் வந்து என்னென்னா, ஒன்று பிங்க்கு, லைட் க்ரீன், அப்புறம் வந்து டார்க் க்ரீனு. இந்த 3 ஷாலுமே நல்லா ஒர்க் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வேறு எங்கள் பெத்தா வேறு தனியாக வந்து 2 ஷால் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. புதுசு தான். அதையுமே எடுத்து நல்லா பேக் பண்ணி வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு அவங்க வச்சுட்டாங்க. நான் வந்து சிக்கன் ஃப்ரை மட்டும் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து என்னென்னா, ஐஸ்கிரீம் வந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு நான், எங்கள் பெத்தா, எங்கள் அம்மா, அப்புறம் என் பையன், நாங்கள் 4 பேருமே வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். எங்கன்னா வந்து அங்கே பக்கத்தில் வந்து ஒரு தர்கா இருக்குது. எங்கள் பெத்தா வந்து கூட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஆட்டோவில் போயிட்டோம். மேரேஜ்க்கு முன்னாடியுமே சரி, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமுமே சரி, எனக்கு என்றைக்குமே வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்கிங்களா, எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். என் 2 தம்பி. பட் ஆனால் என்னை வந்து பொம்பளை பிள்ளை மாதிரிலாம் வளர்க்கல எங்கள் அப்பா. என்றைக்குமே என்னை ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்கிங்களா, நான் என்ன செஞ்சாலுமே சரி நோ சொல்லவே மாட்டாங்க. இது செய்யாத, அது செய்யாத அப்படிங்கிறதும் சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரையுமே அப்படி தான். நான் எங்கள் பெத்தா வீட்டுக்கு எப்போ போனாலுமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க எனக்கு பிடிச்சது நல்லா வாங்கி தந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூடயுமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லைனா நாங்கள் வெளியே எல்லாருமே சேர்ந்து போவோம். அதே மாதிரி தான் அன்றைக்குமே போயிருந்தோம். தர்காவுக்கு போயிட்டு வந்து எங்கள் ஊர்லேயே வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் உண்டு. அங்கே போயிட்டு ஷவர்மா நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நிற்க ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. என் ஹஸ்பண்டுமே பின்னாடியே வந்துட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சில இதை வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து 2 பை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுலேயுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து சலாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் பெத்தா வந்து என் பையனை விடவே இல்லை, கொஞ்சிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு எங்கள் பெத்தா வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.